எல்லோருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் நன்றாக இருப்போம். இப்பொழுது 2026 இந்த புத்தாண்டு நம்மளுக்கு என்ன செய்யும், எப்படி மலரப் போகின்றது, அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது ரிஷப ராசி லக்னமாக அமைய பெற்றவர்கள் அவர்களுக்கு சில முக்கிய தகவல்களை சொல்ல இருக்கின்றேன். பொதுவாக சாந்த குணமும் அன்பான பேச்சும் இயற்கையாகவே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பணம், பொன், பொருள் இதையெல்லாம் அடைவதற்கான உறுதியான மனோதிடம் கொண்ட கொள்கை பிடிப்போடு வாழ்பவர்கள் நீங்கள். இப்ப இதை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? சரி, ஒரு நிதானமான நடை, ஒரு அன்பான உள்ளம், அதாவது தடைகளை கண்டு தளராத தன்னம்பிக்கை உங்களுக்கு இயற்கையாகவே இந்த இது இருக்கு. அப்ப நினைக்கிறது நிறைவேற வரைக்கும் ஒரு ஓயாத உழைப்பை உழைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள். வாழ்க்கையை ரசித்து வாழும் கலையை கற்றவர்கள். நம்மளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப இதையெல்லாம் நம்ம அடைகிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த அமைப்பு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை இந்த 2026 உங்களுக்கு வரப்போகுது. எப்படி? இந்த சுக்கிரனின் அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை போய் நீங்க ஒரு நெய் தீபம் அவசியம் போட்டா நீங்க நினைச்சது எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். இது முக்கியமான தகவல் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கத்துக்கு போக முடிஞ்சா போய் வணங்கி வைப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த வருடம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்க லக்னத்துக்கு 11ல் சனி இருந்து உங்களுக்கு அடுத்து அவர் கேட்டை நட்சத்திரத்துக்கு வரும்போது உங்களுக்கு அதை வழங்க உள்ளார். அதே போல் நீண்ட காலம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை செயல்கள் அனைத்தும் நீங்கள் செயலாற்றி முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்வும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு. அதனால குருவும் உங்களுக்கு அந்த நன்மைகளை செய்ய காத்திருக்கின்றார். பொருளாதார உயர்வு சிறப்பாக உள்ளது. அதை சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. ஏன்னா அடுத்து உங்களுக்கு செலவு நிறைய இருக்கு. சுபகாரிய செலவு. அதனால சேமிக்க பழகிக்க. இந்த வீடியோல கடைசியில முக்கியமான தகவலை சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா நான் ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அத கடைசியில பாருங்க என்ன சொல்றேன்னு கேட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்கு. அதை சொல்றேன். இப்ப நீங்க தொழில் செய்வதா இருந்தா புதிய முதலீடுகள் செய்து பல கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதை நீங்க தொடங்குவீங்க. இந்த அரசு துறையில் இருப்பவர்கள் மே மாதத்திற்கு பின் நல்ல ஒரு சாதகமான பதில்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். செய்தி எல்லாம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ராகுவேது பயிற்சி, குருவின் பார்வை பொருளாதார நிலையில் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். அதுலயும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. உங்களுடைய பேச்சில் மட்டும் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். பேச்சுக்களால் உறவுகள்கிட்ட பழக்க வழக்கங்கள் பாதிக்கக்கூடிய கெட்ட வேறு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பேச்சு குறைச்சிக்கிட்டு காரியத்தில் செயலாற்றுங்கள். இழந்த சொத்துக்களை மீண்டும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேமிப்பு பணவரவு திருப்தியா இருந்தாலும் சுபகாரியங்களுக்காக அதிகமா செலவு செய்ய வேண்டி வரும். சேமிச்சு வச்சுக்கோங்க. தடைப்பட்ட திருமண காரியங்கள் இன்னும் 6 மாதங்களில் உங்களுக்கு கைகூடி வரும். அதே போன்று மனம் முடித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஒரு மழலை செல்வமும் கிடைக்கும். அந்த வாய்ப்பும் உள்ளது. மாணவர்களுக்கு உயர்கல்வி நன்றாக இருக்கும். அதனால இந்த போட்டி தேர்வு மையங்களில் அவர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கடுமையா அவருடைய உழைப்ப முழு வீச்சில் கவனம் செலுத்தினாங்கன்னா உறுதியா அதுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சில நேரங்களில் எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படும். அதனால வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல தருணம் இது. அது வெற்றியும் கிடைக்கும். இப்ப நீங்க ஆரோக்கிய பொறுத்தளவு உங்களுக்கு இந்த வருடம் அருமையா இருக்குங்க. சிறு சிறு தொல்லைகள் தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறு,
இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனம் அடுத்து நம்ம இதை செய்யணும், சாதிக்கணுங்கிற சிந்தனையிலேயே இருக்கிறனால, ஒரு அழுத்தத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனைலாம் வரும். அது ஒண்ணும் இந்த முறையான உணவு பழக்கம். அதே போன்று காலையில எந்திரிச்சு அமைதியா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. சரியா போகும். பெரிய பிரச்சனையே இல்ல. அவசியம் சனியும் குருவும் உங்களுக்கு சொத்துக்களை கொடுப்பார். சந்தேகமே இல்லை நண்பர்களே. மொத்தத்தில் கனநிலை, கல்வி, சொத்து சேர்க்கை, குடும்ப வாழ்க்கையில் அமைதி அனைத்திலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை தரும். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இதை செஞ்சீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டிற்கு ஒரு பழங்கள், ஒரு அகத்திக்கீரை, அதுக்கு பிடித்த உணவுகளை வாரம் ஒரு முறையாவது அவசியம் கொடுங்க. நீங்க நினைச்சது கூட நடக்கும். இதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னது. அதே மாதிரி உங்ககிட்ட மற்றவங்க உங்ககிட்ட ஒரு ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்க. எல்லாருமே பாருங்க எதிர்பார்த்து வருவாங்க. அது கிடைக்கலன்னு தெரிஞ்சா உங்களை எதிரி மாதிரி நினைச்சு போயிடுவாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எதையும் அவங்க பெற முடியாது. அவங்களுக்கு அன்பா பேசினா நீங்க எல்லாமே செய்வீங்க. அதே நேரத்துல அவங்களுடைய பேச்சு குணங்கள் சரியில்லைன்னா உங்ககிட்ட இருந்து எதையும் அவங்க எதிர்பார்த்து அடைய முடியாத கோபத்துல இருப்பாங்க. அதனால யாரையுமே நம்பாதீங்க. மனசுக்குள்ள அன்பு செலுத்துங்க, பாசமா பேசுங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்த்து கவனமா இருந்துங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பிறகு அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்யாதீங்க. இந்த நான் சொல்ற 3ஐயும் நீங்க இந்த வருஷம் கடைபிடிச்சீங்கன்னா சூப்பரா வருவீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது, ஒரு வேலையை செஞ்சுக்கூடாது. ரொம்ப நிதானம் வேணும். அதே போன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துங்கள். அதை விட்டுறாங்க. நண்பர்களே, எனக்கு தெரிந்த, நான் படித்த, அனுபவத்தில் பார்த்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். நீங்களும் நன்றாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நல்ல விஷயங்களை கடைபிடித்து பல வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் செல்வ செலுத்தத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆர்வம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். நன்றி.